நீண்ட நேரமாக ஒரு அற்புதமான உரையை வழங்கியமைக்கு நன்றி கூறுகிறோம். பண்பாட்டு நடுவத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அருள்ராம் அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. வள்ளுவத்தின் வழியில் வாழ்வோம், வள்ளுவத்தின் வழியில் ஆள்வோம் என்ற முழக்கத்தோடு எமது வள்ளுவ பண்பாட்டு நடுவும் என்ற இந்த அமைப்பை ஓராண்டுகளுக்கு முன்னர் நாங்கள் தொடங்கினோம். இன்று எங்கள் வாழ்வில் மிக முக்கியமான நாளாகவே இந்த நாளை கருதி இந்த நாளில் இந்த நிகழ்வை தொடங்குவதன் ஊடாக எனக்கு முன்னாடி பேசிய என்னுடைய தாய்த்தமிழ் உறவுகள் என்னெல்லாம் சொன்னார்களோ, அவர்கள் என்ன கனவோடு என்ன லட்சியத்தோடு என்ன வெறியோடு பேசினார்களோ அந்த வெறிகளையெல்லாம் உள்ளே வைத்துக் கொண்டுதான் இந்த நாளை தேர்வு செய்து அத்தனை உறவுகளையும் ஒரு இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினோம். இந்த அவையில் வந்திருக்கிற ஆண்டோர் பெருமக்களின் அறிவுக்கும் அவர்கள் கற்றறிந்திருக்கிற விடயங்களுக்கு மத்தியில் நாங்கள்லாம் சிறு குழந்தைகள், சிறு பிள்ளைகள் தான். உங்களுக்கு தெரியும், நிகழ்வு தொடங்கின நிமிடத்திலிருந்தே எத்தனையோ இடையூறுகள், எத்தனையோ சிக்கல்கள், சின்ன சின்ன இடர்பாடுகள், இது எல்லாத்தையும் நாங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த அவைக்கு வந்திருக்கிற எங்களுடைய அவையின் மூத்தோர்கள் அத்தனை பேரிடமும் நான் தவிகூர்ந்து ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். வள்ளுவ பண்பாட்டு நடுவும் ஒரு வயதே ஆன வெறும் குழந்தை. இந்த குழந்தையின் தவறை நாங்கள் தொடங்கி இருக்கிற இந்த இடத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி விழுந்திருக்கலாம். சிலரை சரியான முறையில் தேர்வு செய்யாமல் இருந்திருக்கலாம். சமூக வலைதளங்களில் அவரை தேர்வு செய்திருக்கலாம், இவரை தேர்வு செய்திருக்கலாம், இந்த விருதை இவருக்கு தான் பொருத்தமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற விவாதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் கிளம்பிடுச்சு. ஒரு 24 மணி நேரத்துல இந்த விருதை அறிவித்த பிறகு. ஆனால் நாங்கள் உலக தமிழரிடம் ஒன்றை புரிதாக சொல்கிறோம். ஏன் அவருக்கு தரவில்லை இந்த விருதை? ஏன் இவருக்கு இந்த விருது தரல? ஏன் அவர் மேலானவர் இல்லையா? இல்லை இல்லை, அவர் மேலானவர், இவர் மேலானவர் என்பதை பேசுவதற்காக நாங்கள் இந்த வேலையை தொடங்கவில்லை. உலக தமிழர்கள் அத்தனை பேரும் ஒரே குடையின் கீழ் ஒன்றாக நின்று நமக்கான நாளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேலையை தொடங்கியிருக்கிறோம். எல்லாருக்குமே விருது கொடுத்துருவோம், ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே விருது கொடுத்துருவோம். அப்படி ஒரு காலத்தை உருவாக்குவோம். ஏன் இந்த இனத்தின் விடுதலைக்காக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேர் பாதத்தையும் தொட்டு வணங்கி அவர்களை கொண்டாட வள்ளுவ பண்பாட்டு நடுவும் தயாராக இருக்கிறது, தயாராக இருக்கிறோம். அதனால இந்த விருது விழாவுக்கு நாங்கள் தேர்வு செய்த அத்தனை நபர்களுமே நாங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பேராற்றல் மிக்க ஆளுமைகள். வள்ளுவ பண்பாட்டு நடுவத்தின் நோக்கம் என்ன? 18 துறைகள் திட்டமிட்டு 18 துறைக்கான கொடிகள் வடிவமைக்கப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கு. என்ன இலக்கு என்ன? 100 துறை இலக்கு. 100 துறை. மனிதன், ஒவ்வொரு மனிதனின் மூளையிலிருந்தும் தனித்திறமைகள் பிறக்கும் போது அந்த தனித்திறமைகள் தான் தனித்துறைகளாக மாறுகிறது. அதான் விஷயம். இசை, நான் இசையில் சிறந்தவன் அப்படின்னா இசையில் சிறந்தவனாக ஒருவன் இருக்கும்போது அது தனித்துறையா மாறியது. நான் ஆன்மீகத்தை நேசிக்கிறேன், இந்த அண்ட பிரபஞ்சத்தை இயக்குகிற சக்தியை பற்றி படிக்க கற்க தேட தொடங்குகிறேன், அந்த மெய்யியல் கோட்பாட்டின் வழியாக நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்கிற ஒருவன் மெய்யியல் துறைக்காரனாக மாறி போகிறான். ஒருவேளை நான் கவிதையின் வழியாக இந்த இனமுணர்வை, என்னுடைய வரலாற்றை எமது வழிவழி தலைமுறை மக்களுக்கு கடத்த விரும்புகிறேன் என்று சொல்கிற ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் கவிதைத்துறை, இலக்கியத்துறைக்கு தலைவராக ஆளுகிறான். ஒருவன் எனக்கு சிரமம் சுற்ற தெரியும் என்று முடிவெடுத்தால் அவன் தனித்துறையாகிறான். ஒருத்தன் கணிப்பொறியை இயக்க தெரியும் என்று முடிவெடுத்தால் அவன் தனித்துறையாகிறான். ஏன் தனித்துறையாக கட்ட வேண்டும்? அன்பு மக்களே, தமிழர்கள் எங்கு விழுந்தார்கள்? என் வயதில் மூத்த என் சொந்தங்கள் இருக்கிறீர்கள், சொல்லுங்கள், தமிழர்கள் எங்கு விழுந்தார்கள்? எந்த இடத்தில் அறிவியலை நாம் விட்டு கொஞ்சம் விலகினோமோ, உலகின் மூத்த தொழில் இனமாக, அறிவார்ந்த இனமாக, ஆகச்சிறந்த இனமாக 10,000க்கு மேற்பட்ட சித்தர்களை வைத்திருந்த ஒரு தேச இனம், சித்தர் மரபொழி விட்ட இனம். 10,000 சித்தர்களை கருவேற்றி கொண்டதன் மூலமாக எங்கள் இனத்தை கருவறுத்தார்கள். அந்த சித்தர்கள் யார்?
அறிஞர்கள். மருத்துவத்துறையா, வானியல் சாஸ்திரமா, எல்லா துறைகளிலும் தலை சிறந்தவர்கள். அத்தனை பேரையும் எங்கள் மீது படையெடுத்து வந்த அந்நிய படையெடுப்பு யார கொண்டாங்க? மக்களையா? யார கொண்டாங்க? வரலாற்றை எடுத்து பாருங்க. மக்கள் கொண்டாங்களா? சராசரியாக ஏதாவது விவசாயம் செஞ்சுட்டு இருந்த விவசாயிகளை கொண்டாங்களா? கூலிகளை தேடி தேடி கொண்டார்களா? தமிழர் தேசியம் நடந்தது ஒரு இடத்தில் அறிவார்ந்த பிள்ளைகளை தேடி தேடி கருவறுத்தார்கள் அந்நிய படையெடுப்புகள். நாங்கள் ஒட்டுமொத்த உலக எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தின அத்தனை எதிரிகளுக்கும் நாங்கள் இந்த நிலத்தில் இருந்து பேரிழப்பு செய்கிறோம். எழுதி வைத்துக்கொள். எந்த 10,000 சித்திரங்களை நீங்கள் கருவறுத்தீர்களோ அந்த 10,000 சித்திரங்களை வள்ளுவ பண்பாட்டு நடுவம் உருவாக்கி நிறுத்தி நாங்கள் சமர்ப்பிப்பதை வாங்குவோம். யார் அந்த சித்திரர்கள்? யார் அந்த சித்திரர்கள்? அங்க வந்திருக்கிறார் கோசை நகரான் அண்ணன். இசையின் வழியாக ஒரு சித்தன் பிறந்திருக்கிறான். நாங்கள் நம்புகிறோம். ஐயா ஐயா மதிவாணன் ஐயா வந்திருக்கிறாரு. ஆகச் சிறந்த வழிகாட்டியாக எங்கள் ஆதி வழிகாட்டி சிவன். சிவனின் வழிவந்த மரபு எங்களுடைய முதல் ஆசான் சிவன் ஆதி குரு. அந்த ஆதி குருவின் நீச்சமாக எங்கள் ஐயா எங்களோடு வந்து நிற்கிறார். எங்களுக்கு வழிகாட்ட நிற்கிறார். அவருக்கு விருது வாங்குகிறோம். எங்கள் அண்ணன் மேகநாதன் முனுசாமிக்கு விருது வாங்குகிறோம். ஏன்? வணிகத்தில் வாணிபத்தில் கொடிகட்டி பிறந்தவர்கள். இன்னைக்கு உலகத்தை கட்டியாள்வது யார்? அமெரிக்கர்கள், யூதர்கள். ஏன்? சூயஸ் கால்வாய் என்கிற ஒரு கால்வாய் அந்த நீர்வழித்தட பாதையில் பயணிக்கிற அத்தனை பொருட்களையும் அவர்கள் தான் வரி விதிக்கிறார்கள். உலகத்தின் நடுநாயகமாக இருக்கிற அந்த கடல் பரப்பில் யார் வாணிபத்தை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் உலகின் வல்லரசாக இருக்க முடியும். இப்பொழுது கூட எவர்கிரீன் ஒரு பெரிய கப்பல் அந்த கால்வாயில மாட்டிக்கிச்சு. ஒட்டுமொத்த உலகமும் சந்திச்சிருச்சு. அது வரைக்குமே பல பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு கடல் பரப்பு இருக்கு. அந்த கடற்பரப்பு வழியாக உலகத்துக்கான பொருட்கள் அனைத்தும் பரிமாற்றிக் கொள்ளப்படுகிறது. பரிமாற்றம் அந்த வழியாக தான் நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ எவர்கிரீன் கப்பல் மாட்டிருச்சு, உலகமே சந்திச்சிருச்சு. அப்ப எகிப்து நாடு அந்த அந்த எவர்கிரீன் அந்த கப்பல் நிறுவனத்தின் மீது 100 பில்லியன் கோடி வரி விதிக்கிறான். தண்டம் கட்ட சொல்லிட்டு வெளியே போங்கிறான். என்னுடைய பொருளாதாரத்தை நீ சிதைச்சு தங்குறான். ஒரு சின்ன கடற்பரப்பு உலகத்தின் அத்தனை நாடுகளையும் திரும்பி பார்க்க வைக்கிறது என்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் தான் உலகத்தின் ஆதி மையமாக வணிகத்தின் அச்சாரமாக இருந்தது. யார் அதை அச்சாரமாக வச்சிருந்தா? கடல் பரப்பில் என்னை கடந்து செல்கிற எந்த கப்பலும் எனக்கு வரி கட்டியாக வேண்டும் என்ற சூழலை ராஜராஜ சோழனும் அவன் வழிவந்த பிள்ளைகளும் உருவாக்கி நிறுத்தினார்கள். அதன் வழியாகத்தான் நாங்கள் உலகின் மிகப்பெரிய பேரரசை கட்டினோம். உலகின் 3வது மிகப்பெரிய பேரரசை கட்டிய நாங்கள் இன்னைக்கு அடிமையாக இருக்கிறோம். காரணம் என்ன? பொருளாதார விடுதலை நம்மகிட்ட இல்ல. பொருளாதாரத்தால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அதிகாரத்தால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எல்லாம் நடந்திருக்கு. எல்லா விதமான அதிகாரத்தையும் மீட்கிறதுக்கு பொருளாதார விடுதலை முக்கியம். யூதன் தனக்கான நாடை 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அடைகிறான். எப்படி அடைகிறான்? தனக்கான பொருளாதார கட்டமைப்பை உலகங்களில் நிறைவேற்றி அவன் தனக்கான இஸ்ரேல் என்கிற நாடை அடைந்து விடுகிறான். எனக்கு முன்னாடி பேசியது போல நமக்கு 2 பெரும் தாய் நிலங்கள். ஒன்று தமிழீழ குடியரசு, இன்று மற்றொன்று தாயக தமிழினம் தமிழ்நாடு. இந்த 2 நிலப்பரப்பில் எது முதலில் விடுதலை பெற போகிறது? அது மட்டும்தான் இங்க இருக்க சிக்கல். விடுதலை சத்தியமாக நடக்கத்தான் போகிறது. அதை எப்படி அடையணும்? இந்த கடற்பரப்பை கைப்பற்றணும், இந்த பொருளாதாரத்தை, இந்த வாணிபத்தை கைப்பற்றணும். இந்த இலக்கோடு எங்கள் அண்ணன் மேகநாதன் முனுசாமி பயணிக்கிறார். அதனால் அவருக்கு இந்த விருது. இப்படி ஒவ்வொருவருக்கான விருதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. நாங்கள் தெளிந்த திட்டமிடலோடு தான் இந்த கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வெளியிலிருந்து பார்ப்பவர்கள், விமர்சிப்பவர்கள், இந்த சிறு பிள்ளைகள் 4 பேர் சென்று என்ன செய்து விடுவார்கள் என்று எக்காலம் விடுபவர்கள் அத்தனை பேருக்கும் நான் இந்த நிகழ்வில் உறுதியாக சொல்கிறேன். உலகின் வலிமை மிக்க ஒரு படையை நாம் வாழ்கிற சமகாலத்தில் ஒருவர் கட்டி எழுப்பினார் என்றால் அவர் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் மட்டும்தான். எப்படி கட்டி எழுப்பினார்? ஒரு நாடு அடைவது என்பது ஒரு இனத்துக்கு
அரசாங்கம் கொடுக்கிற முக்குச்சத்துல கண்டனார் பாட்டம் போட்டுட்டு இந்த இந்திய அரசாங்கத்தின் அதிகார மையம் கொடுக்கிற இந்த அதிகாரத்தை பிச்சை அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பொதுக்கூட்டம் போட்டுக்கிட்டு குச்சி மிட்டாய் கொடுக்கிற மாதிரி நான் எம்எல்ஏ ஆயிருவேன், மினிஸ்டர் ஆயிருவேன், முதலமைச்சர் ஆயிருவேன் பேசிட்டு அப்படி அடைய முடியுமா? சத்தியம் சொல்லுங்கள். எப்படி நிலத்துக்கான விடுதலை அடைவது? ஒரு அரசு எந்திரம் இருக்கிறது. இந்திய வல்லாதிக்கம் எதிர்க்கிறதா? அந்த அரசு எந்திரம் எப்படி இருக்கு? அவனுக்கு எத்தனை துறைகள் இருக்கு? அத்தனை துறைக்கும் சமமான துறை வள்ளுவ பண்பாட்டு நடுவம் கட்ட போகுது. உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கு, என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சமமா சண்டையிடுவோம். உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கு, என்கிட்ட கத்தி தான் இருக்கு, நான் தோத்துருவேன். உங்ககிட்ட பீரங்கி இருக்கு, என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, நீ ஜெயிச்சிருவேன். உங்ககிட்ட பீரங்கி இருக்கு, என்கிட்ட பீரங்கி இருக்கு, சமமான யுத்தம், சண்டை சமமா இருக்கும். சரியா? அவங்கிட்ட பீரங்கி இருந்து என்கிட்ட ராக்கெட் ஏவுதளத்துல வச்சு அடிக்கிற லான்ச்சர்ஸ் இருக்கு, அப்படி வச்சுக்க. ஏவுகணைகள் இருக்கு வச்சுக்க, நான் ஜெயிச்சிருவேன். நான் இதை ஏன் சொல்றேன்னு ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சுக்கீங்க. இந்தியாங்கிற வல்லாதிக்க அரசை எந்த துறைகளை எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோ அத்தனை துறைகளையும் நாங்கள் கட்டி முடிப்போம். ஒரு எந்திரத்திற்கு சமமான இன்னொரு எந்திரத்தை கட்டி அமைப்பது ஏன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரை பார்த்து உலகம் மறைந்தது. ஒரு அரசுக்கு சமமான அரசை நிறைவேற்றத்தான் விடுதலையை கேட்டார். நாங்களும் அதை தான் சொல்கிறோம். ஒரு அரசுக்கு சமமான நிறுவனத்தை நிறுவிவிட்டுத்தான் அடுத்த விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். நம்புங்கள், நம்பாமல் போங்கள். சத்தியமாக வென்றெடுப்போம். எங்கள் தாத்தன் அழுதான், நாங்கள் பார்த்தோம். எங்கள் அப்பன் அழுததையும் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அழுவதையும் எங்கள் சமகாலத்தில் பார்த்தோம். ஒன்றே ஒன்று, இனி ஒப்பாரிக்கு வழியே இல்லை. அழுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் அழ முடியாது. எதற்கான நாடு, எதற்கான தேசம் கூறுகள் உருவாகுது. புலவர் சொன்னாரே, நிலமே முதல் கருப்பொருள். ஏன் நிலம் முதல் கருப்பொருள்? இந்த பிரபஞ்சம் முழுவதும் எது முதலில் இருந்தது? நிலமும் காலமும். இந்த அறிவியலை யார் கண்டுபிடிச்சான் கேட்டா ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சான். அவன் கண்டுபிடிச்சான். தொல்காப்பியர் தான் முதல்ல சொல்றாரு, நிலமும் காலமும் முதல் பொருள், கருவொருள் அடக்கு. ஏன்? இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை இயங்கு சக்திக்கும் ஆதார சுருதி நிலமும் காலமும். நிலம்னா என்ன? நீ என்ன வேணா வச்சுக்கி, அத மண்ணா வச்சுக்கி, கல்லா வச்சுக்கி, தூசியா வச்சுக்கி, குப்பையா வச்சுக்கி, என்ன வேணா வச்சுக்கி. ஆனா ஒண்ணு, இந்த கல்லும் மண்ணும் தூசியும் குப்பைகளும் தான் சிறுக சிறுக பரிணாம வளர்ச்சி அடைந்து சேர்ந்து ஒரு உயிராக பரிணாம வளர்ச்சி அடைந்து நின்று மனிதனாக முதுகெலும்பை நிகழ்த்தி நிற்கிறது. நாங்கள் மனிதர்கள், நாங்கள் பெருமைக்குரியவர்கள். எப்படி? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நீ மண், அவ்வளவுதான். நீயும் நானும் மண். இந்த மண்ணிலிருந்து பிறந்தோம். ஏன் உலகத்தின் எல்லா தேசிய நாட்களும் எல்லா பூர்வீக நாட்களும் அந்த நிலத்தின் விடுதலைக்காக போராடுறான்? ஒரே ஒரு காரணம், அவன் ஆத்மாவில் அது இருக்கு, அவனுடைய ஆன்மாவில் அது இருக்கு. என்ன ஆன்மாவில் இருக்கு? நான் இந்த மண்ணிலிருந்து உருவானவன். எனக்கு எங்க அம்மா தாய்ப்பால் ஊத்தினா, அந்த தாய்ப்பாலுக்கு ஆதார சுருதி அவர் உணவு இருந்திருக்கும். பிறகு நான் வளர்ந்தேன். இட்லி சாப்பிட்டுக்கலாம், தோசை சாப்பிட்டுக்கலாம், அரிசி சாப்பிட்டுக்கலாம், பருப்பு சாப்பிட்டுக்கலாம், வெங்காயம் சாப்பிட்டுக்கலாம், வெள்ளப்பூண்டு சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது அத்தனையும் கொடுத்தது இந்த பூமி தாய், இந்த மண். இந்த மண் தான் வெவ்வேறு உருவமாக உருமாற்றம் அடைகிறது. தாவரமாக, விலங்காக, செடியாக, கொடியாக, காயாக, கனியாக இதுதான் உருமாற்றம் அடைகிறது. இந்த நிலம்தான் காலத்துக்கு தந்த வாரி உருவமாக மாறுகிறது. பல்வேறு உருவம் எடுக்கிறது. அந்த பல்வேறு உருவம் எடுத்ததின் உச்சபட்ச அறிவற்ற விலங்குதான் மனிதன். அறிவற்ற மனிதன். என் அன்பு மக்களே, உங்களிடம் தெளிவாக சொல்கிறோம், நாடு அடைதல் என்பது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் உங்கள் ஆன்மாவின் விருப்பம். அதுதான் உங்கள் ஆன்மாவின் விருப்பம். ஒரு எறும்பு புற்றில் கால் வைத்து பாருங்கள், கடிக்கும். இவ்வளவு பெரிய எரும மாடு மாதிரி இருக்கிறவன் மிதிக்கிறாங்கிறதுக்காக விட்டுட்டு போவாது, கொஞ்சம் கடிச்சுதான் பார்க்கும். எறும்பு கூட இத்தாவரிய மனிதன் நம்மை மிதிக்கிறான் என்று பயந்து நடுங்கி தன் புட்டை வெட்டி வெளியே போகாது, கடிக்கும். அப்படித்தான் எங்கள் தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் அந்த நிலத்தில் அடித்தான்.
என் தாய் நிலம், இந்த நிலம் தான் எனக்கு உணவு கொடுத்தது. சொல்லுங்கள் என் அன்பு மக்களே, இது என்ன? என் கை, என் தலை, என் இதயம், என் கால்கள் அப்படியா வெட்டி போட்டா மண்ணா போயிடும். ஏன்? மண்ணிலிருந்து தான் வந்துச்சு, மண்ணுக்கு போயே தீரும். அப்ப இந்த மண்ணிலிருந்து தோன்றிய நான் இந்த மண்ணை நேசிக்கிறேன். அந்த நேசம் தான் தேசப்பற்று, நாட்டுப்பற்று. புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த மண்ணில நாங்க ஆண்டாண்டு காலமா வாழ்ந்திருக்கிறோம். பாரம்பரியமா லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமியில என் தாத்தம் பாட்டம் பூட்ட அத்தனை பேரை வாழ்ந்தான். அவன் எந்த சுதந்திர உணர்வோடு வாழ்ந்தானோ அதே சுதந்திர உணர்வோடு நாங்கள் மீண்டும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்ப அதை எப்படி திருப்பி கொடுக்கல? எனக்கான இந்த கோபத்தை, வெறிய லட்சியத்தை எதை உணர்த்துது? என் மண்ணுதான், மண்ணுல போட்ட உணவு தான், அந்த உணவு வழியா அந்த மரபணு தான் எனக்கு எல்லாத்தையும் கற்பிக்குது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணுக்கு நாங்கள் உண்மையாக சத்தியமாக இருக்க விரும்புகிறோம். இந்த மண்ணுக்கு நாங்கள் மீண்டும் மண்ணுக்குள் செல்லும் போது எங்களுக்கான உண்மையான விடுதலையை இறையாண்மை உள்ள அரசை இந்த பூமி பந்து நிறுவிவிட்டுத்தான் சமம். இன்னைக்கு சொல்றோம். ஒருவேளை நான் உண்மையிலே பேசணுங்கிற எண்ணத்தோட எனக்கு வரல, சத்தியம் சொல்றேன். ஏன்னா எனக்கு இந்த நிகழ்வு நடத்துற அழுத்தமே பெரிய அழுத்தம். நான் உங்களுக்கு சொல்றேன், தம்பிகள்கிட்ட வலு பண்பாட்டு நடுவத்தின் கட்டுமையாக பயணிக்கிற தம்பிகள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவங்க போல அறிவாளிகள் இருக்க பார்க்க முடியாது. நான் திருப்பி சொல்றேன், தேர்வு விருதாளர்கள் தேர்வு பட்டியல தேர்வு செஞ்சது நான் இல்லை, ஒரே நான் இல்லை அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு குழு அமைச்சோம். அந்த குழு அந்த தேர்வை செஞ்சது. அந்த தேர்வு முடிந்த பிறகு ஒவ்வொரு விருதாளர்கள் பற்றியும் எல்லாரும் ஆய்வு செய்து பார்த்தார்கள். சிலர் இன்னும் சிறிது நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து உங்களிடம் பேச இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன கருத்தை நான் சொல்கிறேன். இதுபோல ஒரு தலைச்சிறந்த ஜனநாயக அமைப்பை நாங்கள் இதுவரை தமிழ் தேசிய இயக்கங்களில் நாங்கள் பார்த்ததில்லை. ஏனென்றால் யார் சரியான நபர் என்பதை தேடி தேடி கட்சி பாகுபாடு இல்லாமல், இயக்க பாகுபாடு இல்லாமல், அமைப்பு பாகுபாடு இல்லாமல், எந்த தனிநபர் முரண்ணும் இல்லாமல் திறந்த மனதோடு இந்த அமைப்பை இந்த விருதில தேர்வு செஞ்சோம். இந்த இடத்துல இப்படி பரிணமிக்க பிள்ளைகளாக இளம் தலைமுறை பிள்ளைகள் உருவாகி வந்து நிக்கிறதான் நான் பெருமையாக கருதுறேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தம்பி தலைவர் வந்து எப்பொழுதுமே பேசுறது இல்லை தம்பி, இந்த தமிழ்நாட்டோட சாபக்கேடு தான் தலைவனாகணும்னா பேசணும்ன்றான். தமிழ்நாட்டோட சாபக்கேடு பேசுறவன் தலைவனாயிடுவான். இப்போ இருக்கும் அந்த குற்றமளிச்சல சொல்றேன், நான் பேச்சாளர் என்பதற்கோ, நான் எழுத்தாளர் என்பதற்கோ, நான் ஒரு இனத்துக்கு தயாராக தகுதி பெற்றவன் அல்ல. இந்த இனத்துக்காக எப்பொழுது நான் சாக துணிகிறேனோ அப்பொழுதுதான் நாங்கள் கட்டுகிற ஒரு படை, இந்த இனத்துக்காக உயிர் தியாகம் செய்ய தயாராக இருக்கிற ஒரு படை நாங்கள் கட்டி முடுக்க தயாராக இருக்கிறோம். நடக்கும். பேசுறதுக்கு எதுவும் இல்லை, பேச போறது இல்லை, பேசுறது அப்படி நிறுத்துவோம். தலைவர் போல செயல்தான், தலைவர் போல அப்படி வர முடியாது, அப்படி வரவே முடியாது. அதில் 100% வாய்ப்பு இல்லை. ஆனால் தலைவரின் வரலாறு நமக்கு வழிகாட்டியாக நிற்கிறது. இயற்கை எனது வழிகாட்டினார் தலைவர். அவர் இயற்கையை நிறைய படித்தார். நாங்கள் தலைவர் மட்டும்தான் படித்தோம், இயற்கை கொஞ்சம் கம்மியாக தான் படித்தோம். அப்போ தலைவர்களுக்கு வழிகாட்டியாக நிற்கிறார். எங்களுக்கு மூத்தவர்கள் நிறைய பேர் வழிகாட்டியாக நிற்கிறார்கள். நான் நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு விருது வழங்குவதற்காக, இங்க இருக்கிற விருதுகளில் ஒரு விருது வழங்குவதற்காக ஐயா அருட்கண்ணனார் ஐயா அவர்களை அழைச்சோம். அவருக்கு அழைப்பு கொடுத்தா, ஐயா நான் உங்களுக்கு விருது வழங்க விரும்புகிறேன். அப்புறம் ஐயா சொன்ன வார்த்தைகளை நான் இந்த சபையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவரு தம்பி அப்படியே சொல்ற அந்த வார்த்தைகள் மறிக்காம சொல்றேன். தம்பி அநேகமா இன்னும் சிறிது நாட்கள்ல நான் இறந்துருவேன்னு நினைக்கிறேன். என் வயது 30, அதெல்லாம் எனக்கு சொல்லுது. இறந்துருவோம்னு தோணுது. அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னங்க எப்படி சொல்றீங்க? நீங்கெல்லாம் வழிகாட்டினாதான் நாங்கள் எங்களுக்கான வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். இல்லை தம்பி, முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு விருது வேணாம், என்னை விட மிகச்சிறந்த ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை நான் அடியாள கட்டுறேன், அவருக்கு நீங்க விருதை கொடுத்துருங்க அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, தம்பி 70 ஆண்டு காலமாக இப்படி ஒரு அமைப்பு உருவாகாதா? தமிழ் தேசியம் பேசுகிற இந்த எங்களை போல இருக்கிற இந்த பராதிகளை, பஞ்ச பராதிகளை, இந்த ஏழைகளை கூப்பிட்டு வச்சு ஒருத்தன் கௌரவப்படுத்திட மாட்டானா?
எங்களெல்லாம் பாராட்டிட மாட்டானா, எங்களெல்லாம் ஊக்கப்படுத்திட மாட்டானா அப்படின்னு 70 ஆண்டு கால ஏக்கம் தம்பி. 70 வருஷம் கழிச்சு என்னால நடக்க முடியாத சூழல் உருவாகும் போது ஒரு பிள்ளை எனக்கு போன் பண்ணி, ஐயா தமிழ் தேசிய அரசியல் இல்ல, தமிழ் தேசிய இன மக்களுக்காக இத்தனை ஆண்டு காலம் நீங்க உழைச்சதுக்காக உங்களுக்கு நான் விருது தரேன்னு சொல்ற பாரு, இந்த வார்த்தையே நான் விருது வாங்கினதுக்கு சமமா கருதுறேன். எங்களை கொண்டாட ஆள் இல்ல, எங்களை போற்ற ஆள் இல்ல அப்படிங்கிற ஏக்கம் என்னுடைய முன்னத்தி ஏர்கள் அத்தனை பேருமே வருந்தி இருக்கிறாங்க. எங்களை கொண்டாடலையே, நாங்க இப்ப இந்த சமுதாயத்துக்காக உழைச்சமே, இந்த இனத்துக்காக உழைச்சமே, எங்களை யாருமே கொண்டாடலையே. அப்ப அதை உடைப்போம், அதை சரி பண்ணுவோம், அதை முதல்ல சரி பண்ணுவோம். எங்களுடைய முன்னத்தியர்கள் மகிழ்ச்சியோடு இந்த பூமி பந்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் எங்களுக்கு கொடுத்து செல்கிற அந்த வரலாற்றை படிப்படியாக ஏற்று நாங்களும் பயணிக்க முடியும். சாபத்தை விட்டுட்டு போனா பாபு சிதம்பரனார் செத்து போன வரலாறை எப்ப பார்த்தாலும் சொல்லி காமிக்கிறது, இப்படி செத்து போயிட்டார், அப்படி செத்து போயிட்டார். ஏன் இந்த இனம் வாழும் போத இந்த மனிதர்களை கொண்டாடல? ஐயா அப்துல் கலாம் இஸ்ரேலுக்கு போயிருந்தார் ஒரு முறை, ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தார். அந்த இடத்துல அவர் போய் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டல், அந்த வளாகத்துக்கு பக்கத்துல அந்த இருந்த இடத்துக்கு பக்கத்து கட்டடத்தின் மேல பாலஸ்தீன அரசு ஒரு வெடிகுண்டு தாக்குதல் நடத்திடுச்சு. 100 பேர் இறந்துட்டாங்க, 100 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில எல்லா பத்திரிகைகளையும் வர வச்சு அப்துல் கலாம் ஐயா தேடுனாராம். என்ன சம்பவம் நடந்துச்சு, என்ன லான்ச்சர் பயன்படுத்தினாங்க, என்ன குண்டு வந்து விழுந்துச்சு, எப்படி வெடிச்சதுன்னு ஒரு ஆய்வு செஞ்சாராம். அதை ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரேல்ல இருக்க எல்லா பத்திரிகையும் எடுத்து பார்த்தாராம். ஒரு இடத்துல கூட அந்த குண்டுவெடிப்பு செய்தியே இல்லையா. முதல் பக்கத்துல தேடுறாரு, 2வது பக்கத்துல தேடுறாரு, 3வது பக்கத்துல தேடுறாரு, தேடிட்டே இருக்காரு. கடைசி பக்கத்துல எல்லா பத்திரிகையும் ஒரு பெட்டி செய்தியா, குட்டி செய்தியா போட்டிருக்காங்க. நேற்று நடந்த போரில் 100 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரே வழிதான், ஒரு பெட்டி செய்தியா. ஐயா பதிவு செய்கிறார், அப்துல் கலாம் ஐயா பதிவு செய்கிறார், ஒரு நாடு எதில் கவனம் செலுத்த வேண்டும், எந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும், எதை கவனம் செலுத்துது? முதல் பக்கத்துல என்ன செய்தி போட்டிருந்தானா, அன்னைக்கு முத நாள் ஒரு இளம் பிள்ளை மரபணு மாற்றப்பட்ட ஒரு விதையை கண்டுபிடிச்சானா. ஒரு பப்பாளி விதையோ வெண்டைக்காய் விதையோ ஏதோ ஒரு விதையை கண்டுபிடிச்சானா, மரபணு மாற்றப்பட்ட விதை. அந்த விதையை அவன் எப்படி கண்டுபிடித்தான் என்கிற ஆய்வு கட்டுரையை தங்களுடைய முதல் பக்கத்தில் தலைப்புச் செய்தியாக இஸ்ரேல் நாடு பதிவு செய்ததாம். அப்படின்னா என்ன? எவன் சாதிக்கிறானோ அவனை கொண்டாடுகிற நாடு வல்லரசு நாடா மாறும். நாம இப்ப விடுங்களேன், கொஞ்சம் அப்படியே 2 பேரும் தனியை பிரிஞ்சு விட பிரிச்சு அனுப்புங்களேன். இவன் அவனை தோசை சொல்லுவான், அவன் இவனை தோசை சொல்லுவான், இவன் 2 பேர் சேர்ந்து இன்னொரு தோசை சொல்லுவான். ஒரு சமூகமே ஒரு பிற்போக்கு சமூகமாக, அடுத்தவரை குற்றம் சொல்கிற சமூகமாக மாறி இருக்கு. இதை முதல்ல விளக்கணும், எல்லோரும் ஆழத் தழுவி நேசிக்கணும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, எல்லோரிடமும் சில குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றங்களை கடந்து சாதிக்க துடிக்கிறவர்களை தேடி கண்டுபிடிச்சு அரவணைக்கணும். இதுதான் தமிழர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை. நீ அரசியல் கட்டுறேன், இந்த தேசிய விடுதலை போராட்டத்தை நடத்துறேன், அதெல்லாம் தானா நடக்கும். இதுல சரியான நபர்களை அடையாளம் கண்டுபிடிக்கும், அவர்களை ஆழத்தள்ளி கொண்டாடும். அதை செய்து முடிக்கும் போது சத்தியமாக நமக்கான ஒரு பேரமைப்பு கட்டப்படும். நீங்கள் நினைப்பதை விட வலிமையான அமைப்பு கட்டப்படும். எங்களுடைய அமைப்புல வழக்கறிஞர் பிரிவுக்கு படிச்சுட்டு இருக்கார் தம்பி, 1ஆம் ஆண்டு அதான் முடிக்கிறார், BL படிச்சுட்டு இருக்கார். நேற்றிரவு அந்த தம்பியிட நான் அதான் சொன்னேன், பெயர் குறிப்பிட விரும்பல. தம்பி, இந்திய தேசிய விடுதலை போராட்டத்துல காங்கிரஸ் கட்சியில ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தலைவர் வளர்ந்து வந்தான். இந்தியா விடுதலை வருவதற்கு முன்னாடியே அம்பேத்கர் பிறந்தாரா? அம்பேத்கர் பிறந்த பின்னாடி இந்தியா விடுதலை அடைஞ்சுதான். அம்பேத்கர் ஒரு ஆகச்சிறந்த தலைவர் இருந்தான், சட்டம் ஏற்றும் அறிவோடு இருந்தான், பாராளுமன்றத்தை வெளியிடத்துகிற அறிவோடு இருந்தான். அத்தனை தலைச்சிறந்த தலைவர்கள் அந்த அமைப்பில் இருந்தார்கள். அதனால் காங்கிரஸ் பேரியக்கம் கட்டப்பட்டு இந்தியாவின் விடுதலை வாங்கிக் கொண்டார்கள். சரி, நமக்கான விடுதலையை வாங்கணும். யார் நம்ம இனத்தில் அம்பேத்கர்? இந்த கேள்விக்கு விடுதல. அப்ப நாங்கள் என்ன சொல்றோம்? எங்கள் அமைப்பில் அம்பேத்கரை உற்பத்தி செய்கிறோம். சரி, அம்பேத்கரை உருவாக்கி சட்டமன்ற பாராளுமன்றம் நடத்திட்டா போதுமா? பாதுகாப்படி எப்படி கட்டுவது? அதான் நம்ம கேள்வி. கற்றோம், கட்டாய கற்றோம். இந்த இனத்துக்கான விடுதலையை வென்றெடுக்கிறோம். நம்பிக்கையோடு இருங்கள். இந்த விடுதலை விழாவிற்கு வந்திருக்கிற இந்த இடம், இந்த புள்ளி வெறும் துவக்கம் தான். ஒரு இறையாண்மை உள்ள அரசை இந்த பூமி பந்தில் நிறுவி அரச விழாவாக இந்த விழாவை நடத்திவிட்டுத்தான் இந்த பிள்ளைகள் செத்து மடிவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணன் அருள்ராம் அவர்களுடைய
பேச்சையை கேட்டு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நெஞ்சங்களும் புல்லரித்துக் கொண்டுதான் இருக்கும். அப்படி ஒரு உணர்ச்சி பொங்க தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலித்திருக்கிறார் அண்ணன். உங்களுடைய உணர்வு